எனது சகோதரனும் மான்சிங்கும் சந்தேரியில் ஏற்பட்ட புரட்சியை ஒடுக்கினார்கள் என்பதை சபையில் இருக்கும் பெரியோர்களுக்கு தெரியப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். வாழ்த்துக்கள். மிர்சா ஹக்கீம் அவர்கள் யுத்தத்தில் தனது வீரத்தையும் துடிப்பையும் காண்பித்தார். அவர் யுத்தத்தில் பங்கேற்றதை பார்க்கும் பொழுது அவரால் யாரை வேண்டுமானாலும் தோற்கடிக்க முடியும் என்று தோன்றியது. மான்சிங்கும் எதற்கும் சளைத்தவர் அல்ல. யுத்தத்தில் தனது உயிரை கூட பொருட்படுத்தாமல் தக்க தருணத்தில் எனது உயிரை காப்பாற்றினார். என்று உங்கள் தந்தை உங்களை நினைத்து மகிழ்ச்சி அடைவார் மான்சிங். ஒருமுறை மான்சிங்கின் தந்தையும் எனது உயிரை இதே போல்தான் காப்பாற்றினார். மான்சிங்கும் எனது சகோதரன் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். மான்சிங், முகலாய ராஜ்யத்திற்கு உங்கள் வீரத்தையும் உங்களது விசுவாசத்தையும் காண்பித்திருக்கிறீர்கள். இது என்னுடைய கடமைதான் சாயின்ஷா. ராஜு புத்திரன் இறக்கும் தருவாயிலும் தன் கடமை நிறைவேற்றுவான். நிச்சயமாக. உண்மையில் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாக நடந்த பிரச்சனைகளை வென்றதை அடுத்து நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். ருக்கையா பேகம் தைரியமாக பெனசிரை எதிர்த்து போராடி அவரை வீழ்த்தியதற்காக அவர்களுக்கு நான் சந்தேரியை பரிசாக வழங்குகிறேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ருக்கையா பேகம். மன்னியுங்கள் ஷெஹன்ஷா, என்னால் தாங்கள் அளிக்கும் இந்த பரிசை ஏற்க முடியாது. ஏன், என்னவாயிற்று ருக்கையா பேகம்? ஏனென்றால் சந்தேரி காலம் சென்ற மாவீரர் பைரம் கான் அவர்கள் ஆண்ட இடமாகும். ஆகையால் சந்தேரியை அதற்கு உரியவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும். எனது விண்ணப்பம் என்னவென்றால், சந்தேரியில் வசூலிக்கப்படும் வரி அனைத்தும் சலிமா பேகம் அவர்களுக்கும் கான்பாபாவின் வாரிசு ரஹீமிற்கும் செல்ல வேண்டும். அற்புதம் ருக்கையா பேகம். நீங்கள் மீண்டும் ஒருமுறை நியாயத்தின் பக்கம் தீர்ப்பளித்துள்ளீர்கள். மீண்டும் முக்கிய ராணி என்பதை நிரூபித்துள்ளீர்கள். ருக்கையா பேகத்தின் ஆலோசனையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நான் இந்த சொத்தை ரஹீமிற்கும் சலிமா பேகத்திற்கும் அளிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஷெஹன்ஷா. பிறகு ஜோதா பேகம், நான் உங்களுக்கு எதுவும் அளிக்க முடியாது. ஏனென்றால் உங்களிடம் ஒன்றை கேட்க வேண்டும். ஜோதா பேகம், நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் பலமுறை கூறியும் நான் உங்கள் பேச்சை கேட்கவில்லை. என்னுடைய ஆணவத்தால் தான் உங்கள் உயிர் ஆபத்தில் சிக்கியது. அதோடு நான் உங்களிடம் கடினமாக நடந்து கொண்டேன். அதற்காகத்தான் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். ஜோதா பேகம், நீங்கள் உங்கள் விசுவாசத்தையும் ஒரு ராஜபுத்திரியின் கடமையையும் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். ஒருவேளை இதற்கு கைமாறாக நான் ஏதாவது செய்தால் அது அவமானப்படுத்தியது போலாகும். ஏனென்றால் தாங்கள் என் உயிரை காப்பாற்றியிருக்கிறீர்கள், அதுவும் உங்கள் உயிரை பணயம் வைத்து. அதனால் நான் அனைவரும் முன்பாக ஒன்றை கூற விரும்புகிறேன். அது என்னவென்றால், நீங்கள் வெற்றி பெற்றதை முன்னிட்டு உங்கள் விருப்பப்படி ஒரு நகரம் உருவாக்கப்படும். நீங்கள் மரணத்தை வென்றதற்கு சான்றாக அது இருக்கப் போகிறது. அதன் பெயர் ஃபதேபூர் சிக்ரி என்று அழைக்கப்படும். அதேபோல் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் அந்த நகரம் ஜோதா பேகத்தின் விசுவாசத்திற்கு பாத்திரமாக அது விளங்கப் போகிறது. நன்றிகள் ஷெஹன்ஷா. நீங்கள் உங்கள் பெரிய மனதை காட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் அளித்த இந்த பரிசு என் உணர்வுகளோடு எப்பொழுதும் கலந்திருக்கும். பார்த்தீர்களா ருக்கையா? நாளுக்கு நாள் ஜோதா ஜலாலை எப்படி நெருங்குகிறாள் என்று பார்த்தீர்களா? இது ஜலால் தனது நன்றி கடனை செலுத்தும் விதம் மகாமங்கா. ஜோதா பேகம் எப்பொழுதும் எனது இடத்திற்கு வர முடியாது. மூடி கிடக்கும் உங்கள் அறிவு கண்கள் எப்பொழுது திறக்கும் என்று எனக்கு தெரியவில்லை பேகம் ருக்கையா. இன்னொரு விஷயம், நான் ஒன்றை வேண்டிக் கொண்டிருந்தேன்.
ஜோதா பேகம் உயிர் பிழைத்து நல்லபடியாக திரும்பி வந்தால் நான் பாத யாத்திரையாகவே நடந்து ख्वाजा ஜலீம் சிஷ்டி அவர்களை சந்திப்பேன் என்று. சென்ற முறை என் யாத்திரை பாதிலேயே நின்றுவிட்டது. ஏனென்றால் என் மீது பானங்களால் தாக்குதல் நடந்தது. நிறைவேறாத யாத்திரைகள் நிறைவேறாது என்று எப்போதும் பெரியவர்கள் கூறுவார்கள். ஆனால் இம்முறை அது நிறைவேறும். எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்கின்றது. நான் ஒரு ஆலோசனை கூறட்டுமா ஜலால்? உன்னுடைய முடிவு மிகவும் சிறந்தது. அதை இரட்டிப்பாக்க நான் ஒரு வழி சொல்கிறேன். உன் வாழ்க்கை துணையோடு அங்கு சென்றால் சிறப்பாக இருக்கும். நான் கூற வருவது, உன்னுடைய முக்கிய 3 பேகங்களும் இந்த யாத்திரையில் உன்னோடு பங்கெடுக்க வேண்டும். உங்கள் உக்கா காலியாகிவிட்டதே, தயாரிக்கவா? உனக்கு அறிவிருக்கிறதா? முக்கியமான விஷயமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உட்காவை பற்றி உனக்கு கவலையா? உங்களுக்காகத்தான் பேகம் சாஹிபா. உங்கள் தொண்டை கெட்டுவிடக் கூடாதே, அதற்காகத்தான். வாயை மூடு. இங்கே எனது பெருமை, முக்கியத்துவம் அனைத்தும் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உனக்கு எனது தொண்டையை பற்றி தான் கவலையா? அங்கே மகாராணி அவர்களுக்கு ஜோதா பேகம் முக்கியமாகிவிட்டாள். இங்கு உனக்கு இந்த உட்கா முக்கியமாகிவிட்டதா? மகாராணியாரின் கட்டளையை யார் மீற முடியும் சொல்லுங்க? தாங்களும் சென்று வாருங்கள். இதில் உங்கள் பெருமைக்கு என்ன இழுக்கு வந்துவிடும்? இல்லை, ஜோதா பேகத்தின் முக்கியத்துவம் எந்த அளவிலும் அதிகரிக்க கூடாது. செல்ல நினைப்பவர்கள் செல்லட்டும். ஆனால் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நான் செல்ல மாட்டேன். நீங்கள் நினைத்தது நிறைவேறவில்லையே உசூர். ஷெஹன்ஷாவை பெனசீர் கொன்று விடுவாள் என்று எண்ணினீர்கள். அரியணையும் எளிதாக தங்களுக்கு கிடைத்துவிடும் என்றீர்கள். இப்போது நடந்ததை பார்க்கும் பொழுது அவருக்கு பாதுகாப்பு இன்னும் அதிகரித்து விட்டது. மக்களின் ஆதரவு மிகவும் பெருகிவிட்டது. எத்தகைய கடினமான சூழ்நிலை வந்தாலும் அரியணை ஏறியே தீர்வேன். தலை வணங்க வேண்டியதுதான் மக்கள் வேலை. பாட்சா யாராக இருந்தாலும் சரி. தோல்வியை பற்றி சொல்கிறேன் கேள். வெற்றி யாருக்கு கிடைக்கும் என்று தெரியுமா? முயற்சி செய்பவனுக்குத்தான். நான் முயன்று கொண்டேதான் இருப்பேன், ஷெஹன்ஷா ஆகும் வரை. நிச்சயமாக ஹுசூர். ஆனால் தங்களுக்கு இன்னும் ஆபத்து விலகவில்லை. ஏனென்றால் பெனசீரின் சேவகி சக்கீரா இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றாள். ஒருவேளை அவள் உண்மையை கூறிவிட்டால்? அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி செய்ய 100 முறை யோசிப்பாள். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஷெஹன்ஷாவிடம் சென்று எல்லாவற்றையும் கூறிவிடுவாள் என்றா? கூறியதும் ஷெஹன்ஷா நம்பி விடுவாரா என்ன? ஆனால் ஹுசூர், அவ்வளவு ஒரு அடிமை. அவள் உயிருக்கு பயந்து கொண்டு ஷெஹன்ஷாவிடம் உண்மையை கூறிவிட்டால் என்ன செய்வது? அவள் வாய் திறந்து உண்மை பேசுவதற்கு முன்பாக அவள் வாயை நிரந்தரமாக மூடிவிடுவேன். அதை விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். விழிப்போடு கவனத்தோடு இருங்கள். சிம்மாசனம் எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடும். நீங்கள் மூவருமே ஜலாலுடன் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் ஜலாலுக்கு சற்று நிம்மதி கிடைக்கும். அதனால் அவனுடைய தனிமையும் விலகிவிடும். சலீமா பேகம், அவன் ஷெஹன்ஷாவாக இருந்தும் சில சமயங்களில் தனிமையாக இருப்பதாக அவன் உணர்கிறான். அப்படி ஒரு நினைவு அவன் மனதில் உள்ளது. அவனுடைய இந்த நிலைமையை என்னால் காண இயலவில்லை. ஆதாப் மகாராணி அவர்களே. ஆதாப் சலீமா பேகம். வாமா ஜாவிதா, எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன். உட்கார் ஜாவிதா. ஷெஹன்ஷா தன்னுடைய பேகங்களை சிக்கிரிக்கு அழைத்து செல்கிறார் என்று கேள்விப்பட்டேன். சலீமா பேகம், தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அல்லவா? மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குமா? எல்லோருக்கும் மகிழ்ச்சிதான். வெகு நாட்கள் கழித்து எல்லோருக்கும் சேர்ந்து செல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, அனைவரும் செல்லவில்லை. ருக்கையா பேகம் அவர்கள் உங்களுடன் வரவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். என்ன, ஏன் செல்லவில்லை? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஷெஹன்ஷாவுடன் அவர் தனியாக இருக்க விரும்புகிறார் என்று. இல்லை என்றால் செல்ல விருப்பமில்லையோ என்னவோ. போகட்டும், நீங்கள் மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் சலீமா பேகம். இதன் காரணமாக நீங்கள் ஷெஹன்ஷாவிடம் அதிக நேரம் இருப்பதற்கு வாய்ப்பு கிட்ட போகிறது. ருக்கையா பேகமே வராமல் இருக்கும்போது நான் ஏன் ஷெஹன்ஷாவிற்கும் ஜோதா பேகத்திற்கும் இடையூறாக இருக்க வேண்டும்? அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் தனிமையாக இருந்தால் அது நன்மையை பயக்கும். அட, என்னவாயிற்று சலீமா? உட்கார். வயிறு வலிக்கிறது அத்தை. என்னால் இதை தாங்க முடியவில்லை. நான் மருத்துவரிடமும் காண்பித்தேன். அவர் வயிறு நரம்புகள் பின்னிக் கொண்டிருப்பதாக கூறினார்.
இதற்கு முன்பும் இவ்வாறு நடந்திருக்கிறது அத்தை. ஒரு முறை இந்த வலி வந்துவிட்டால் பிறகு இது குறைவதற்கு 1 வாரம் ஆகும். நீ ஏன் இது என்னிடம் முன்பே கூறவில்லை? என்னவென்று கூறுவது அத்தை? எனக்கு செல்வதற்கு விருப்பமில்லை என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடும் அல்லவா? ஷெஹன்ஷாவுடன் சிகிரிக்கு செல்ல விருப்பமில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள். உங்கள் கட்டளையை விட இந்த வலி ஒன்றும் எனக்கு முக்கியமில்லை அத்தை. நான் பொறுத்துக் கொள்கிறேன் அத்தை. வேண்டாம் சலிமா, நீ அவ்வாறு செல்ல வேண்டிய அவசியமில்லை. என் கட்டளையை விட உன் ஆரோக்கியம்தான் முக்கியம். நல்ல வேளையாக இப்பொழுது தெரிந்து கொண்டேன். இல்லை என்றால் உன்னை யாத்திரைக்கு அனுப்பி வைத்திருப்பேன். யா அல்லாஹ், அந்த பெனசிரிக்கு வந்ததிலிருந்து இப்படித்தான் அரண்மனையில் அனைவருக்கும் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது. இப்பொழுது ஜலாலுடன் யார்தான் செல்வது? ஜலாலும் ஜோதாவும் 2 துருவங்கள் என்று அனைவருக்கும் தெரியுமே. அதை சரி செய்யதான் இந்த பயணம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பது எனது எண்ணம். அவர்கள் இருவரும் தனியாக சென்று வந்தால்தான் அவர்களது உறவு மேலும் பலப்படும். இந்த பயணம் அவர்களின் பிரச்சனைகள் தீர ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். நான் செல்கிறேன் மகாராணி அவர்களே. நான் பாயாசம் செய்ய வேண்டும். குதா ஹாஃபிஸ், குதா ஹாஃபிஸ். பரவாயில்லை, ஜலாலுடன் செல்லாமல் இருப்பதற்கு நன்றாக திட்டம் தீட்டியுள்ளாய். உங்களின் அனுபவத்தின் முன் என் நாடகம் தெரிந்துவிடும் என்று நான் நினைத்துக் கொண்டுதான் இருந்தேன். அவ்வாறு பொய் உரைத்ததற்கு நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அத்தை. அத்தை, அவர்கள் இருவருக்கிடையில் அந்யோன்யம் ஏற்பட வேண்டுமென்றால் அவர்கள் தனியாக சென்று வருவதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன் அத்தை. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் யாத்திரைக்கு புறப்படுவது நல்லதல்ல. அபு மாலியிடமிருந்து வரும் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. அவன் ரகசிய தாக்குதல் நடத்தினாலும் நடத்தலாம். அது மட்டுமல்ல, சாந்தேரியின் புரட்சியாளர்கள் தோற்றதால் பழி வாங்குவதற்காக உங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம். அதோடு மேவாடிலிருந்தும் நல்ல செய்தி வரவில்லை. ராணா உதய் சிங் அவருடைய புதல்வனும் தங்களுடைய படைபலத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அட்கா அவர்கள் கூறுவது மிகவும் சரிதான் அண்ணா. தற்சமயத்தில் நீங்கள் யாத்திரை மேற்கொள்வது தங்களுக்கும் நம் ராஜ்யத்திற்கும் நல்லதல்ல. ஆம் சயின்ஷா, பிரதாப்பின் யுத்த யூகம் எப்பொழுது எந்த ஆபத்தை வேண்டுமானாலும் விளைவிக்கும். மான்சிங் சரியாக கூறுகிறார் ஷெஹன்ஷா. உங்கள் பாதுகாப்பை விட எங்களுக்கு எதுவும் அவசியமில்லை. நீங்கள் கூற வருவது என்ன? எதிரிகளுக்காக பயந்து இந்த ஷெஹன்ஷா 4 சுவர்களுக்குள் அமர்ந்திருக்க வேண்டுமா? இல்லை, தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டாம் என்று கூற வரவில்லை. அதாவது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை தாங்கள் காத்திருக்க வேண்டும் ஷெஹன்ஷா. எனக்கு நன்றாக புரிகிறது. உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாஷாவின் நலனில் அக்கறை இருக்கிறது. அதோடு உங்கள் ஆலோசனையை ஏற்று அதை அங்கீகரித்து உங்கள் ஷெஹன்ஷா வெளியில் எங்கும் செல்லக்கூடாது. ஆம் சயின்ஷா. சரி, உங்கள் அனைவரின் ஆலோசனைகளை ஏற்று நான் முடிவு செய்து விட்டேன். உங்கள் ஷெஹன்ஷாவாக நான் பயணம் மேற்கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய பேச்சை மதித்து நீங்கள் பயணம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. அட்கா அவர்களே, நான் செல்லவில்லை என்று கூறவில்லை. நான் கூறியது உங்கள் ஷெஹன்ஷாவின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று கூறியதற்காக உங்கள் ஷெஹன்ஷா பயணம் மேற்கொள்ள மாட்டான் என்று கூறினேன். ஆனால் ஒரு சாமானியனாக நான் பயணம் மேற்கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. மீண்டும் பழைய கதைக்கே வந்து விட்டீர்களா? தங்கள் மீதுள்ள அக்கறையால் தான் நாங்கள். உங்கள் அக்கறை எனக்கு புரிகிறது. அதனால் தான் ஒரு சாமானியனாக வேடமணிந்து நான் செல்ல விரும்புகிறேன். அப்படி மாறு வேடத்தில் சென்றால் மக்களின் கஷ்ட நஷ்டங்களையும் புரிந்து கொள்ளலாம் அல்லவா? சரி உசூர், இதுதான் தங்களுடைய விருப்பம் என்றால் நாங்களும் உங்களோடு வருவோம். அட்கா அவர்களே, எனது வீரத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டதா? நான் சாமானியனைப் போல வேடம் அணிந்து மக்கள் மத்தியில் செல்வது இது ஒன்று முதல் முறை அல்லவே. நான் ஆமீரின் சிறைச்சாலைக்குள் சென்று காற்றைப் போல வெளியே வந்தவன். தாங்கள் கவலைப்படாதீர்கள், ஒன்றும் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இல்லாத இந்த பொழுதில் நீங்கள் மிர்சா, மான்சிங் மற்றும் பெரியம்மா ராஜ்ய விவகாரங்களை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சிரம் தாழ்த்தி தங்களுடைய கட்டளை ஏற்கிறேன் உசூர். நீங்களும் என்னுடைய நிபந்தனையை ஏற்க வேண்டும். சிப்பாய்கள் வேடம் அணிந்து தங்களுடைய பாதுகாப்பிற்காக வருவார்கள். இடையூறு செய்வதாக நினைத்தாலும் பரவாயில்லை. என்னுடைய இந்த ஏற்பாடுகளை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். சரி, தங்கள் பேச்சை நான் எப்படி தட்ட முடியும் அட்கா அவர்களே? தங்களின் பயணத்திற்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். எனக்கு விடையளியுங்கள். நன்றி அட்கா அவர்களே. சிறைச்சாலைக்குள் சென்று காற்றைப் போல வெளியே வந்தவன். தாங்கள் கவலைப்படாதீர்கள், ஒன்றும் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இல்லாத இந்த பொழுதில் நீங்கள் மிர்சா, மான்சிங் மற்றும் பெரியம்மா ராஜ்ய விவகாரங்களை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சிரம் தாழ்த்தி தங்களுடைய கட்டளை ஏற்கிறேன் உசூர். நீங்களும் என்னுடைய நிபந்தனையை ஏற்க வேண்டும். சிப்பாய்கள் வேடம் அணிந்து தங்களுடைய பாதுகாப்பிற்காக வருவார்கள். இடையூறு செய்வதாக நினைத்தாலும் பரவாயில்லை. என்னுடைய இந்த ஏற்பாடுகளை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். சரி, தங்கள் பேச்சை நான் எப்படி தட்ட முடியும் அட்கா அவர்களே? தங்களின் பயணத்திற்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். எனக்கு விடையளியுங்கள். நன்றி அட்கா அவர்களே.
மோத்தி, சந்திரன் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அங்கே பார், எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. அதனுடைய அழகு நேற்றோ இன்றோ வந்ததல்ல, எப்பொழுதிலிருந்தோ இருக்கிறது. நீதான் மாறி இருக்கின்றாய். உன்னுடைய முகம்தான் பிரகாசமாக மாறி இருக்கிறது. என்ன காரணம்? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய். வாயை மூடு. வர வர உன் வாய் நீண்டு விட்டது. ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது வருகிறார். வணக்கம் ஷெஹன்ஷா. இன்னும் சற்று நேரத்தில் நாம் புறப்பட வேண்டும். இதை கூறுவதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். அது மட்டுமல்ல, இப்போது நான் கூறப்போவதை கேட்டு தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பயணத்தை ஷெஹன்ஷாவாக அல்ல, ஒரு சாமானியனாக தொடங்கப் போகிறேன். இதை பாருங்கள். இந்த யாத்திரையில் நாம் அணியப் போகும் உடைகள் இவைதான். அப்படி என்றால் நாம் உடனே இந்த யாத்திரைக்கு புறப்பட வேண்டும் ஷெஹன்ஷா. உங்களின் இந்த ஆர்வத்திற்கு காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? அது அனைத்து பேகங்களும் வருகிறார்கள் என்று அத்தை அவர்கள் கூறினார். அது நன்றாக இருக்கும், அதனால் தான். தாய் கூறியது உண்மைதான் ஜோதா பேகம். ஆனால் ருக்கையா பேகமும் சலிமா பேகமும் இப்போது நம்மோடு வரவில்லை. அது மட்டுமில்லை, தாங்களும் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை என்று தோன்றுகிறது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த பயணம் உங்கள் உடல்நிலையை பாதித்து விடலாம். உங்களுக்கு ஏதாவது நடந்துவிட்டால் நான் என்னை மன்னித்துக் கொள்ள மாட்டேன். உங்கள் ஆரோக்கியத்தோடு விளையாடுவதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. ஷெஹன்ஷா, நாம் செல்வது உல்லாச பயணம் அல்ல, இறைவனை தரிசிக்க செல்கிறோம். அந்த இறைவனை நம்மை வர சொல்லி இருக்கிறார் என்றால் நம்மை பாதுகாப்பதும் அவருடைய வேலைதானே. சற்று நான் கூறுவதை கேளுங்கள் ஜோதா பேகம். நீங்கள் வேண்டாம். ஷெஹன்ஷா, நீங்கள் வேண்டிக் கொண்டது என்னுடைய நலனுக்காக, அதனால் நான் வந்தே ஆக வேண்டும். எதற்காக இந்த பிடிவாதம்? செல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் சென்றுதான் ஆக வேண்டுமா? நீங்கள் தனியாக செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் என்று கூறலாம் அல்லவா? உங்கள் ஆரோக்கியத்தினால் தான் நான் இப்படி கூறுகிறேன். அது மட்டுமல்ல, என்னோட வேறு யாரும் வரவில்லை. யாரும் வரவில்லையா? அப்படி என்றால் நான் வந்தே ஆக வேண்டும். உங்களை பார்த்துக்கொள்ள யாராவது வேண்டும் அல்லவா? பரவாயில்லையே, இருவரும் இருக்கிறீர்கள். வாருங்கள் தாயே. வணக்கம் அத்தை. நான் தவறான நேரத்தில் வந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இல்லை அத்தை, சரியான நேரத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். பாருங்கள், ஷெஹன்ஷா உங்கள் கட்டளையை ஏற்க மறுக்கிறார். ஷெஹன்ஷாவோடு நானும் செல்ல வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். நானும் போவதற்கு தயாராகிவிட்டேன். ஆனால் இப்பொழுது இவர் என்னை அழைத்து செல்ல மறுக்கிறார். ஜோதா பேகம் உன்னோடு வருவதற்கு தயாராகிவிட்டாள் ஜலால். நிச்சயம் அவளை அழைத்து சென்றே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல ஜலால், அவளை நல்லபடியாக அழைத்து சென்று திரும்பி அழைத்து வருவது உன்னுடைய பொறுப்பு. அது உண்மைதான் தாயே. ஆனால் இந்த பயணத்தில் நான் ஒரு சாமானியனாக செல்கிறேன். அதனால் இந்த பயணத்தில் ஒரு சாமானியன் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். நீங்களே யோசிங்கள் ஜோதா பேகம், இந்நிலைமையில் உங்களால் செய்ய முடியுமா? நிச்சயமாக. பிறகென்ன, இதை ஒரு போட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள். யார் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறார் என்று பார்த்து விடுவோம். தாயே, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், மாமியாரும் மருமகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இப்போது என்னை தாக்குவது போல் தோன்றுகிறது. அதனால் தற்சமயத்திற்கு நான் இங்கிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் வருகிறேன் தாய். வருகிறேன் ஜோதா பேகம். வணக்கம். பேகம் ருக்கையா, பேகம் ருக்கையா, பேகம் ருக்கையா, பேகம் ருக்கையா. பேகம் ருக்கையா, நிலைமை கையை மீறி செல்வதற்குள் தயை கூர்ந்து எழுந்திருங்கள். என்ன விஷயம் மகாமங்கா? எனது வாழ்க்கையில் அதிகமாக மூக்கை நுழைப்பது போல் தோன்றவில்லையா தங்களுக்கு? நான் எழுவதற்கு என்ன விஷயம் இப்பொழுது நடந்தது? விஷயம் தெரிந்தால் தூக்கம் மறந்து துள்ளி எழுந்து விடுவீர்கள். முதலில் எழுந்திரியுங்கள், இல்லை என்றால் அவர்கள் சென்று விடுவார்கள். யார் எங்கு சென்று தொலைந்தாலும் விசேஷ பேகமான எனக்கு கவலை இல்லை. நான் எழும்போது பார்த்துக் கொள்கிறேன். தாங்கள் இங்கிருந்து செல்லுங்கள். அதற்கு மேல் உங்கள் விருப்பம். நான் ஒன்று கேள்விப்பட்டேன். அதிகம் உறங்குபவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள், விரைவில் எழுபவர்கள் லாபத்தை அடைவார்கள். ஜலாலுக்கும் ஜோதாவிற்கும் இடைவெளி குறைந்து தங்களுக்கும் ஜலாலுக்கும் இடைவெளி அதிகரிக்கும் என்று நடப்பதை வைத்து நான் கூறுகிறேன். என்ன? விடியற் காலையில் வந்து தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நடக்க இருப்பதை கூறுகிறேன். ஜலாலுடன் செல்வதை நீங்கள் மறுத்து விட்டீர்கள். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஜோதா ஜலாலுடன் தனியாக புறப்பட்டு விட்டாள். என்ன? அவர்கள் இருவரும் தனியாக பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார்கள். இல்லை, அவ்வாறு நடக்கவே கூடாது. ஜலாலுடன் செல்ல வேண்டியவள் நான் தான். நான். ஹோஷியார், ஹோஷியார்.
ஹோஷியார், உடனே ஷெகன்ஷாவிடம் சென்று கூறு, நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன் என்று. அவரை எதற்காக பார்க்கிறாய் முட்டாளே? செல்! இந்த அடிமை மீது எதற்காக இவ்வளவு கோபப்படுகிறீர்கள்? இந்த அடிமையின் தவறு எதுவும் இல்லை. ஷெஹன்ஷாவுடன் நீங்கள் சேர்ந்து செல்வதற்கு ஷெஹன்ஷா இருக்க வேண்டும் அல்லவா? ஷெஹன்ஷா பேகம் ஜோதாவோடு சேர்ந்து புறப்பட்டு சென்று விட்டார். இல்லை, அவ்வாறு நடந்திருக்காது. எந்த சத்தமும் இல்லை, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை, பிரகடனம் செய்யவில்லை. ஷெஹன்ஷா கோட்டையை விட்டு வெளியேறுகிறார். ஆனால் இங்கு எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை. அது என்னவென்றால், ஜலால் ஷெஹன்ஷாவை போல் அல்லாமல் ஒரு சாமானியனை போல் சென்றிருக்கிறார், மாறு வேடத்தில். அப்படி என்றால் ஜோதாவும் அவரோடு சென்று விட்டாளா? ஆமாம். ஏனென்றால் ஜோதாவிற்கு தன்னுடைய தூக்கத்தை விட ஜலால் மீதுதான் அதிகமான காதல். நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், இருவரும் எந்த அளவிற்கு நெருங்குவார்களோ என்று பயமாக இருக்கிறது. நீண்ட பயணத்தின் போது யாத்ரீகர்களின் தூரம் குறைந்துவிடும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதான் பயமாக இருக்கிறது. இது நான் கேள்விப்பட்டது. கேள்விப்படாதது என்னென்ன நடக்கப் போகிறதோ. எனக்கு இப்போது விடை தாருங்கள் ருக்கையா. குதாஃபிஸ். இங்கே நின்று கொண்டு என் முகத்தை எதற்காக பார்க்கிறாய்? செல் இங்கிருந்து! பேகம் ஜோதா, இது உனக்கு நல்லதல்ல.